ஸ்டேட் பேங்கோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு எப்படி கால் பண்ணி பேசுறது அப்படின்றத இந்த டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டேட் பேங்கோட கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி பேசுறது அப்படின்றத நீங்க டீடைலா வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியவே இந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கால் வந்து பண்ணுங்க. நீங்க வந்து கால் வந்து பண்றப்ப மெயின்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் பேங்க்ல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்குல்ல, சோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்து வந்து கால் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா விதமான சர்வீஸ் பத்தி நீங்க வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்ல நீங்க வேற மொபைல் நம்பர்ல இருந்து வந்து பேசுறீங்க, வேற பேங்க்ல ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில சர்வீசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம வந்து போகும். அதனால பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா வந்து கால் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ வந்து நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூவா பாத்தீங்கன்னா வரிசையா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூ, எதை பத்தி நீங்க வந்து கேட்டு கிளியரன்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை நீங்க வந்து பிரஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அவங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு எது ரிலேட்டபிளா இருக்குதோ அதை நீங்க வந்து கிளிக் பண்ணணும். அதை நீங்க கிளிக் பண்ணவே பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஒரு நம்பரை வந்து என்ட்ரு பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதை மட்டும் நீங்க என்ட்ரு பண்ணவே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் மெயின்லி பாத்தீங்கன்னா உங்களோட காலை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுமே வந்து சொல்லுவாங்க. அதையும் நீங்க வந்து கேட்கற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேரோட காலை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து பேசலாம். உங்களோட ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன டவுட் எல்லாமே நீங்க கேட்டு கிளியர் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பேசி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேட்டிங் வந்து போட சொல்லுவாங்க. நீங்க போடுறதா இருந்தா ரேட்டிங் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து தேவையில்ல. ரேட்டிங் பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கட் பண்ணிடலாம். சோ இப்போ இந்த வீடியோல ஸ்டேட் பேங்கோட கஸ்டமர் கேரை எப்படி வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுறது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன மெத்தடை நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் கேர்ட்ட வந்து பேசிடலாம். பட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசுற மாதிரி வந்து இருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள தொடர்ந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டா கேட்டு நீங்க நம்பர்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேரோட கனெக்ட் ஆயிடு. நீங்க அப்புறம் வந்து எல்லாமே வந்து பேசி உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே நீங்க பிக்ஸ் பண்ணி எல்லாமே நீங்க வந்து கிளியர் ஆகிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.